அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்தைக்கு பார்த்தது ஸ்திரீனா யார், புருஷன்னா யார் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். புருஷன் அப்படின்னா புறத்தில் வசிப்பவன் தான் புருஷன். புறம்ங்கிறது நம்ம உடம்பாக இருக்கக்கூடிய வீடு. அதுக்குள்ளார யார் சுகமாக வசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் தான். இந்த ஜீவன் வசிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த உடம்பை அது எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த உடம்பு வச்சு தான் அது சுகமாக அது ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு தனக்கு வேண்டிய அனுபவங்களை அனுபவிச்சுட்டு அது இருக்குது. அப்போ இந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஜீவன் விட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த உடம்பு இனி நம்ம அதை வீடாக யூஸ் பண்ண முடியாது, இனி நம்ம இங்கே சுகமாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நினச்சிட்டு தான் அது வெளியில் முழுவதும் போய் தீர்ந்து போகுது. அப்போது இந்த உடம்புக்குள்ளார அது இருக்கும்போது அது வெளியில் எங்கேயும் போகாமல் எங்கேயுமே வியாபிக்காமல் உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கும்போது அது புருஷனாகி தீர்க்கிற அந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் இருக்குது. அது சிவன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். இதே உடம்புலேருந்து வெளியில் போய் விஷயங்களை பற்றி பிடிச்சு அதில் சுகதுக்கங்களை அனுபவித்து பந்தங்களை ஏற்படுத்தி அது மூலமாக அனுபவங்களை எடுத்துக்கிற அந்த தன்மையை சாமி சக்தி, அதாவது மனசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அப்போது வெளியில் வியாபிக்கிற தன்மையும் உள்ளுக்குள்ளாரே அடங்குற தன்மையும் ரெண்டு வகையான தன்மை நமக்குள்ளார இருக்குது. ஏற்கனவே முதல் அத்தியாயத்திலே சாமி சொல்லியிருப்பார், ஈஸ்வரனுக்கு இரண்டு நிலைமைகள் இருக்குது. ஒன்று கலங்கத்துவம், இன்னொன்று நிஷ்கலங்கத்துவம். அதாவது களங்கமுள்ள தன்மை, இன்னொன்று களங்கம் இல்லாத தன்மைன்னு. அப்படி களங்கமுள்ள தன்மையில் தான் அந்த வியாபிக்கிற தன்மை உண்டாகுது. களங்கம் இல்லாத தன்மையில் அது வியாபிக்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ளாரே அந்த சக்தி எல்லாமே அடங்கின தன்மையாக இருக்குது. அப்போது நமக்குள்ளார அது களங்கம் இல்லாத தன்மையில் நாம் இருக்கும்போது நம்ம புருஷனாக தீர்றோம். அது களங்கத்தோடு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும்போது ஸ்திரீயாக வர்றோம். ஆனால் ஸ்திரீயாக வரும்போது அங்கே ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால தான் சிவசக்தி அப்படின்னு பேர். ஜீவனும் தன்னுடைய சக்தியோடு சேர்ந்தே வெளியில் வருது. அப்போ அந்த களங்கமுள்ள தன்மையில் நாம் அந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமையில் மட்டும் நாம் கிடையாது. நமக்கு அகங்காரம்னு ஒன்று கூடவே இருக்குது. அப்போ அந்த அகங்காரத்தினுடைய உற்பத்தி யாரால் அப்படின்னா இந்த ஜீவனும் மனசும் சேர்ந்த நிலைமை தான் அந்த அகங்காரங்கிறது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால தான் அது உண்டாகிருக்கு. அதனால் அகங்காரத்தை குறிப்பிட்டு பார்க்கும்போது அதில் ரெண்டுமே இருக்குது. ஜீவனும் இருக்குது, அங்கே சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மனமும் இருக்குது. இந்த ரெண்டினுடைய பங்களிப்பும் அந்த அகங்காரத்தில் இருக்கிறதுனால அதை அழித்தன்மை, நபும்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை. நாம் இப்போ திருநங்கை அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருநங்கைன்னு என்ன, அவங்க ஆணும் பெண்ணும் கலந்த ஒரு அந்த ஹோமோசோமில் இருப்பாங்க. நமக்குள்ளார ஆணுடைய தன்மையும் பெண்ணினுடைய தன்மையும் சேர்ந்துருந்தால் நம்மளை திருநங்கை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த அகங்காரத்துக்கு ரெண்டும் சேர்ந்த தன்மையில் இருக்குது. ஏன்னா அது வெளியில் வியாபிக்கும் போது சிவசக்தியாக தான் அது வெளியில் வருது. சிவனும் சக்தியும் சேர்ந்த மாதிரி தான் அது வருது. அதனால தான் ஜீவசக்தி அங்கே விரயமாகிறதுக்கு காரணம். அப்போது இந்த உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்கக்கூடிய ஜீவன்கிறது புருஷனும், வெளியில் வியாபிக்கக்கூடிய மனம்ங்கிறது ஸ்திரீயும், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உண்டு பண்ண அந்த அகங்காரம்ங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து நிலைமையாக இருக்கக்கூடிய நபும்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழித்தன்மையிலையும் இருக்கிறதா சாமி குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அப்போ நமக்குள்ளார அந்த சக்தி என்றைக்கு ஒடுங்குதோ அப்போ தான் நாம் புருஷனாய் தீர முடியும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இப்போ சீடனுக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னா, நீங்கள் அகங்காரத்தினுடைய உற்பத்தியை பற்றி பேசும்போது அதனுடைய உற்பத்தி லோக மாதாவாக இருக்கக்கூடிய சக்தி தான், மனம்தாங்கிறத நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க. இந்த உலகத்தினுடைய தாயார் யாருன்னா மனம் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொன்னீங்க. மனம்ங்கிறது வெளியில் வரலன்னா இந்த உலகத்தினுடைய உற்பத்தியே கிடையாது. அப்போ இந்த உலகத்தை உண்டு பண்ணது, சிருஷ்டி செஞ்சது யார் அப்படின்னா மனம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம் இந்த மனதனுடைய சக்தியை வச்சு தான் சிருஷ்டிகளை செய்கிறாரு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நாம் இங்கே நடைமுறையில் பார்க்கக்கூடிய தாய்மார்கள் பிரசவித்து அவங்க குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் நம்ம கண்ணார பார்க்குறோம். நாமளும் அப்படி தான் கர்ப்ப பாத்திரத்துலேருந்து வந்திருக்கிறதாவும் நாமளுக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவங்கள தாயார்னு சொல்லாமல் ஏன் மனதை தாயார்னு சொல்கிறீங்க? அப்படி அதை நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட சீடன் கேட்குறாரு. அப்போ சாமி கேட்குறாரு, யார் பிரசவிக்கிறாங்க, ஸ்திரீயா புருஷனா அப்படின்னா ஸ்திரீகள் தான் பிரசவிக்கிறது. அப்போது அந்த பிரசவிக்கிறதுன்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, கர்ப்ப பாத்திரத்தில் அந்த சுக்கிலம் விழுந்து அங்கே சந்தானம் உண்டாயிருக்கணும்.
அது நாளடைவில் அந்த சந்தானம் பெருத்து போகும்போது, அதாவது பெருசாகும்போது, அந்த கர்ப்ப பாத்திரம் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த வயிறும் அங்கே பெருசாயிட்டே வரும். இதை பார்த்தா கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ கர்ப்பம்ங்கிறது அது எப்படி உண்டாகுது அப்படின்னா, சம்யோகம் நடக்கணும். சம்யோகம் இருந்தால் தான் அங்கே கர்ப்பம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். சம்யோகம் இல்லைன்னா அங்கே கர்ப்பம்ங்கிறது நடக்கிறது கிடையாது. அப்போது சம்யோகம் நடக்கிற நேரத்தில் அங்கே என்ன நடக்குது, என்ன உண்டாகுது, அதுக்கு காரணம் என்ன? அந்த ஒரு சம்யோகம் நடக்குதுன்னா அங்கே கர்ப்பம் உண்டாகிறதுக்கான இன்னொரு காரணம் இருக்கணுமே, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது என்னென்னா, சுக்கிலம் வந்து சம்யோக சமயத்தில் போய் கர்ப்ப பாத்திரத்தில் விழுகுது. அதனால தான் வந்து அங்கே கர்ப்பங்கிறது உண்டாகுது. அப்போது அந்த சுக்கிலம்ங்கிறது தான் நம்மளை உண்டு பண்ணியிருக்குது. அந்த சுக்கிலத்துலேருந்து தான் நாம் வந்திருக்கிறோம். அப்போ அந்த சுக்கிலம்ங்கிறது நமக்கு என்னவாகுது அப்படின்னா, ஒரு மண்ணுக்குள்ளார ஒரு விதையை போட்டோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு மரம் முளைச்சி வெளியில் வருது. அப்போது அந்த மரத்தினுடைய உற்பத்தி எங்கே இருந்துன்னா, அந்த விதைக்குள்ளார இருக்கக்கூடிய பருப்புல இருந்து தான். அந்த விதை 2ஆ பிளந்து அது வெளியில் வரல அப்படின்னா, அந்த விதைக்கு கீழே அது வேரூன்றி நிற்கலை அப்படின்னா, அந்த மண் அந்த விதைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கல அப்படின்னா, இங்கே மரம்னு ஒன்று உண்டாயிருக்காது. அப்போது இங்கே முக்கியமான காரணமாக சொல்ல வர்றது, அந்த மரம்ங்கிறது எதுலேருந்து வந்திருக்குன்னா, பருப்புலேருந்து வந்திருக்கு. அந்த பருப்புங்கிறது தான் மரமாக முளைச்சி வெளியில் அவ்வளோ பெரிய விருட்சமாக வந்து மாறி நிற்குது. அப்போ அந்த கர்ப்பம் உண்டாகக்கூடிய நேரத்தில் நம்மளுக்குள்ளார விழுந்த அந்த சுக்கிலம்ங்கிறது நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அது விதையாக தான் இருக்குது. நான் எப்படி ஒரு மரத்துக்கு ஒரு விதை முக்கியமாக, அந்த மாதிரி நமக்கு அந்த சம்யோக சமயத்தில் உண்டாகக்கூடிய அந்த சுக்கிலம்ங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அதுதான் நம்மளுடைய விதையாக இருக்குது. அப்போ விதை இல்லாமல் எதுவுமே இங்கே உண்டாகிறது கிடையாது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு கொஞ்சம் நெல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விதை தான் முக்கியம். விதை இருந்துச்சுன்னா ஒரு செடியோ இல்லை ஒரு மரமோ ஏதாவது ஒன்று முளைச்சிரும் அப்படின்னா, இப்போ அந்த விதையை எடுத்து நான் தூவி விட்றேன். அது ஒரு சில விதைகள் வந்து அந்த பாறை மேலே விழுகுது. ஒரு சில விதைகள் வந்து முள்ளு செடி மேலே விழுகுது. ஒரு சில விதைகள் வந்து தண்ணீரில் போய் விழுகுது. ஒரு சில விதைகள் வந்து நிலத்துல போய் விழுகுது. அப்படி விழுகக்கூடிய அந்த விதைகளில் எதெல்லாம் முளைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாறை மேலே விழுந்தது அது அந்த பிடிப்பு இருக்காது. அந்த வேர் ஊன்ற முடியாது. 2வது அந்த ஊட்டம், மண்ணு கொடுக்கக்கூடிய அந்த ஊட்டம்ங்கிறது அந்த விஷயத்துக்கு போகாது, அந்த விதைக்கு போகாது. அதனால் ஒரு மரமாக முளைக்க முடியாது. தண்ணிக்குள்ளார விழுந்தாலும் அப்படி தான். அங்கே மண் இல்லாததுனால வெறும் தண்ணி மட்டுமே இருந்தால் அந்த விதைங்கிறது முளைச்சி வர்றது கிடையாது. ஒரு புதருக்குள்ளார போய் விழுகுது அப்படின்னா, அங்கேயும் வந்து முளை விட்டாலும் கூட அது பெருசாக வளர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை, அந்த முள்ளு செடியிலையோ இதுலேயோ. ஏன்னா அதுக்கு தேவையான அந்த ஊட்டம்ங்கிறது கிடைக்காமலே போயிடுது. அப்போது சரியான ஒரு நிலத்தில் விழுகிற அந்த விதைகள் மட்டும்தான் அங்கே முளைச்சி வெளியில் வர முடியும். அப்போது ஒரு விதை இருக்குது, அந்த விதையை கண்ட இடத்துல விதைச்சோம் அப்படின்னா அது வந்து முளைக்கிறது கிடையாது. அது விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்க வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது இருக்குது. அப்படி அது விதைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண ஒரு இடமா அது இருக்கணும். அந்த ஒரு தயார் பண்ண ஒரு இடமா இருக்கணும். அதில் தான் வந்து அது முளைச்சி அது முதிர்ந்து வந்து அதில் கதிர்கள் உண்டாகிறதுக்கான ஒரு விஷயம்ங்கிறது இருக்கும். அப்படி அந்த நிலத்துலேருந்து ஒரு கதிர் வந்து நான் போட்ட விதையிலேருந்து ஒன்று முளைச்சி வெளியில் வந்துருச்சு. கதிர்னால் என்ன, நம்ம அது செடின்னு வச்சுக்கோங்களேன், நெல் கதிர்னு சொல்லுவாங்க. அது முளைச்சி வெளியில் வந்துருச்சு. ஒரு வயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலத்தில் நான் போட்ட ஒரு நெல், அந்த ஒரு விதை வந்து முளைச்சி கதிராக வந்துருச்சு வெளியில். இப்போ நம்ம அதை என்ன கதிர்னு சொல்கிறோன்னு சொல்லி சாமி கேட்குறாரு. நம்ம நெல் கதிர்னு சொல்கிறோமா இல்லை வயல் கதிர்னு சொல்கிறோமா? ஏன்னா வயல் தான் அதை உண்டு பண்ணுச்சு. வயலில் போடலைன்னா அது எங்கேயும் விழுந்து அது வந்து முளைச்சி வந்திருக்காதுல்ல. அப்போ வயல் தானே அதை வந்து முளைக்க வச்சுறதுக்கு காரணமாக இருக்குது. வயல் கதிர்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் அதை நெல் கதிர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அந்த கதிர்னுடைய விதை என்னவோ அதுதான் அதனுடைய பெயர். அது நெல் அப்படிங்கிற விதையிலிருந்து முளைச்சதுனால அதை நெல் கதிர்னு சொல்கிறோம். அது முளைக்கிறதுக்கான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அதை வளர்ப்பித்த இடம் வேணால் வயலாக இருக்கலாம். அதனால வயலுக்கு வந்து அதில் வந்து முழு உரிமையை கொடுத்துட முடியாது. ஏன்னா அந்த செடிங்கிறது முழுக்க எதனுடைய ஜீன் அப்படின்னா அந்த நெல்லினுடைய ஜீன் தான் அது. அது நெல்லே தான் அங்கே கதிராக வந்து நிற்கிது. அப்போ அதை போய் வயல் தானே பெற்றெடுத்துச்சுன்னு சொல்லிட்டு வயல் தான் அதுக்கு முக்கியம்,
வயல் இல்லைன்னா அது எப்படி முளைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வயல் கதிர் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்போ அந்த பருப்பு தான் அங்கே முக்கியமாக இருக்குது. அந்த பருப்புல இருந்து தான் அந்த கதிர் முளைச்சி வந்திருக்கு. அந்த பருப்பு எதுனா நெல். அதிலிருந்து கதிராக முளைச்சி வரும்போது அதை நம்ம நெல் கதிர்னு தான் அழைக்கிறோம். வயல் கதிர்னு நாம் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அந்த வயல் வந்து அந்த நெல்லை வந்து உண்டு பண்ணலை, அந்த கதிரை வந்து உண்டு பண்ணலை. அது எப்படின்னா, அது ஒரு பயிர் செய்யறதுக்கு தயாரான ஒரு இடத்துல அதை நம்ம போட்டதுனால, அந்த ஊட்டச்சத்துக்களை குடுக்கறதோட அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அந்த கதிருக்கு வந்து அதனுடைய பொறுப்புங்கிறது அவ்வளோதான். அதை தாண்டி அதுக்கு வேற எந்த ஒரு உரிமையும் இல்லாம இருக்குது. அப்போ நான் போட்ட நெல்லு ஒரு வயல்ல இருந்து முளைச்சு வெளியில கதிரா வந்திருக்கு. அதுக்கு நான் நெல் கதிர்ன்னு சொல்றேன். இப்ப பிரசவித்தது யாருன்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. அந்த நெல்ங்கிற அந்த விதை அதை பிரசவிச்சுச்சா? இல்லை அந்த வயல் அதை பிரசவிச்சுச்சா? எது வந்து பிரசவிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. அப்போது நம்ம அந்த சரியாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த நெல் தான் அதை பிரசவிச்சிருக்கு. அதனால தான் அதை நெல் கதிர்னு சொல்கிறோம். அந்த நெல்லுங்கிறது தான் அதிலிருந்து தான் அந்த அந்த கதிருங்கிறது உற்பத்தி ஆகிருக்குது. அப்போ அந்த விதைக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் மற்ற இடத்துல போட்டால் அது விதைக்கிறது கிடையாது. அதுக்காக அந்த வயலை உழுது அதை சமன்படுத்தி அதுக்கான ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி பண்படுத்தி அதை வந்து ஒரு தளர்ச்சியாக செய்யணும். எப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதில் என்ன தண்ணி ஊற்றி அதை நல்லா உழுது நல்லா தளர்வாக இருக்கணும். ஏன்னா அது வேர் ஊன்றி கீழே இறங்குற மாதிரி அந்த ரூட் வந்து கீழே இறங்கணும். அப்போ தான் அது வேர் பிடிச்சி மேலே எழும்பி வரும். அப்போ அதுக்கு தளர்ச்சியாக இருக்கிற மாதிரி அதை வந்து உழுது நம்ம அதுக்கு தகுந்தபடி பண்படுத்துகிறோம். அப்படி அதை தளர்ச்சி பண்ணலை அப்படின்னா அங்கே வேர் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல தளர்ச்சி இல்லாமல் சேறு இறுகி அந்த கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து அந்த முளைக்கிறதுக்கான வேர் வந்து கீழே இறங்கிறது கிடையாது. அப்போது அந்த விதைக்க வேண்டிய இடத்துல உழுது அதை சமன்படுத்தி இருந்தால் தான் அங்கே நாம் ஒரு விதையை போட்ட உடனே முளைச்சிருது. அதே மாதிரி தான் இங்கே வந்து சம்யோக சமயத்தில் அங்கே ஒரு சமப்படுத்துகிற ஒரு வேலை, ஒரு தளர்ச்சி செய்ய வேண்டிய ஒரு வேலைன்னு ஒன்று நடக்குது. அந்த வேலை நடந்ததுமே அதில் சுக்கிலம் போய் விழுகவும் அதை வந்து சந்தானம்ங்கிற ஒரு விஷயம் வந்து முளைச்சி வரவும் செய்யுது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போது அந்த சம்யோகங்கிற இடம் அங்கே என்னவா இருக்குது அப்படின்னா, ஸ்திரீயினுடைய அந்த கர்ப்ப பாத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த இடம், அங்கே தான் வந்து கர்ப்பம் உண்டாகுது. அந்த இடத்த வந்து நாம் வந்து தளர்ச்சி செய்யணும் சம்யோகம் மூலமாக. அப்போ தான் வந்து அந்த விதை முளைக்கும், இல்லைன்னா முளைக்காது அப்படிங்கிறத சொல்கிறார். அது எப்படின்னா, அது தளர்ச்சி பண்ணதுக்கப்புறம் நமக்குள்ளார இருக்கக்கூடிய வாயு அது எல்லா இடங்களிலும் நம்ம உடம்பு முழுவதும் பரவி இருக்குது. அந்த வாயு என்ன பண்ணுதுன்னா, நமக்குள்ளார இருக்கிற சுக்கிலத்தை இதுக்கு முன்னாடியே ஒரு அத்தியாயத்தில் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். காட்டாமணக்கின் ஈர்க்கை எடுத்து அந்த பாலை எடுத்து ஒரு ஈர்க்கில் நினச்சி ஊதுனோன்னா முட்டை வடிவத்தில் வரும்னு. நாம் இந்த சோப்பு தண்ணியில் முக்கி பபுள்ஸ் விடுற மாதிரி. அப்படி தான் இந்த சுக்கிலம்ங்கிறது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய புருவ மத்தியத்திலிருந்து இலகி வந்து அந்த மூத்திர துவாரம் வழியாக அந்த வாயு தான் அதை வெளியில் தள்ளுது. அப்படி தள்ளும் போது அது முட்டை வடிவத்தில் தான் அது போய் விழுகுது. அந்த முட்டை வடிவத்துக்குள்ளார அந்த முட்டைக்குள்ளார என்ன நிறைஞ்சிருக்குன்னா வாயு தான் நிறைஞ்சிருக்கும். நம்ம பபுள்ஸ் ஊதும் போது அந்த முட்டை வடிவத்தில் சோப்பு தண்ணி வரும். ஆனால் அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா வாயு தான் நிறைஞ்சிருக்கும். அப்படி அந்த வாயுவால் நிரப்பப்பட்டு தான் நாம் அங்கே போய் சுக்கிலமாக அதில் போய் விழுகுது கர்ப்ப பாத்திரத்தில். அதிலிருந்து தான் அது வளர்ச்சி அடைஞ்சு அது பருத்து பெருத்து ஒரு சந்தானமாக அது வந்து உண்டாகி நிற்குது. அதை வந்து நம்ம ஸ்திரீ தான் அதாவது அந்த கர்ப்ப பாத்திரத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ தான் அதை பிரசவிச்சார் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. ஏன்னா அங்கே விதைங்கிறது சுக்கிலமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன நெல் மாதிரி. அங்கே கர்ப்பங்கிறது அந்த கர்ப்ப பாத்திரங்கிறது வயல் மாதிரி இருக்குது. அது அங்கே போட்டால் தான் விதைக்குங்கிறதுனால அது அங்கே நம்ம போட வேண்டிய அவசியங்கிறது உண்டாயிருக்கு. அப்போ அந்த வயல் என்ன வேலை செஞ்சிச்சோ அதை தான் அந்த கர்ப்ப பாத்திரம் அங்கே செஞ்சிட்ருக்குது. ஒரு விதை என்ன பண்ணுச்சோ அதை தான் நம்மளுடைய சுக்கிலம் அங்கே செஞ்சிச்சு. அப்போது எப்படி நெல் கதிர்னு சொன்னோமோ, அப்போ இந்த சந்தானத்தை யார் உண்டாக்குனதுன்னு சொல்லணும் அப்படின்னா சுக்கிலம் தான் உண்டாக்கியிருக்கு. அது பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் தான் உண்டாக்கியிருக்கு. அப்போது நாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஸ்திரீகள் தான் பிரசவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறதுங்கிறது இங்கே தப்பாக இருக்குது. அப்போ சுக்கிலம்ங்கிறது ஒன்று இல்லைன்னா அங்கே பிரசவங்கிறதே ஒன்று உண்டாகிறது கிடையாது. அப்போது அந்த
புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த சுக்கிலத்தை தரித்திருக்கிறார். அது நிலைநிறுத்துறார். அந்த 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 புருஷன் சொல்லக்கூடியவரை அவர் தான் சுக்கிலமா இறங்கி வர்றார். ஜீவன் தான் சுக்கிலமா இறங்கி வருது. அந்த ஜீவனுடைய சுக்கிலத்தை நிலைநிறுத்துகிற வேலையை தான் அந்த கர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்கு. அந்த கர்ப்ப பாத்திரம் வந்து செய்யுது. எப்படின்னா, ஜடமாக இருக்கக்கூடிய இந்த வீட்டில், இந்த புறத்தில் சுக்கிலம் தான் வந்து கர்ப்பத்தை உண்டு பண்ணுது. அந்த கர்ப்பத்தை வெளியில் விடாமல் அந்த கர்ப்ப பாத்திரம் வந்து தடுத்து நிறுத்தி அதுக்கு தேவையான ஊட்டத்தெல்லாம் கொடுத்து அதை சந்தானமாக வளர்ப்பிக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அப்போ அந்த கர்ப்பம் தரித்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது யாருடைய கர்ப்பம் அப்படின்னா புருஷனுடைய கர்ப்பம். ஏன்னா அவர் தான் வந்து சுக்கிலமாக இறங்கி வந்திருக்கிறார். அந்த புருஷனுடைய கர்ப்பத்தை தான் இங்கே வந்து தரிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இங்கே பிரசவித்தது யார் அப்படின்னா அது புருஷன் தான். அது ஏன்னா அந்த விதை யாருடையது? புருஷனுடையது. அந்த புறத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுடையது தான் அந்த சுக்கிலம்ங்கிற விதை. அப்போ இங்கே கர்ப்பத்தை யார் தரித்தது அப்படின்னா அந்த புருஷன் தான் தரித்திருக்கிறது. அந்த தரித்த கர்ப்பத்தை அதை பாதுகாக்கிறதும் அதை ஊட்டம் கொடுத்து அதை வளர்ப்பிக்கிறதும் இந்த வேலையை தான் அந்த கர்ப்ப பாத்திரம் செஞ்சிட்ருக்குது. அதனால் அவங்க வந்து பிரசவிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பிரசவித்தது யார் அப்படின்னா அந்த நெல் யாருடையதோ அவர் தான், அந்த நெல் தான் அதை பிரசவித்தது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். இப்படி தான் புருஷனுடைய அந்த தரித்திருக்கக்கூடிய கர்ப்பத்தை இந்த ஸ்திரீகள்னு சொல்லப்பட்டவங்களுடைய அந்த புணர்ச்சி இடமாக இருக்கக்கூடிய, அதாவது அந்த விதைக்க வேண்டிய இடமா இருக்கக்கூடிய அந்த இடத்த நாம் தளர்ச்சியாக்கி அதில் போய் நம்ம அதாவது விதையாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை நம்ம அதில் போடும்போது அதில் புருஷன்கிறவன் அதை பிரசவிக்கிறாரு. அந்த புருஷன்கிறது யார் அப்படின்னா சுக்கிலம் தான் அந்த புருஷன்கிறது. அந்த சுக்கிலத்திலேருந்து தான் மனிதர்னு அபிமானிச்சுட்டு இருக்கிற நாம் சந்தானமாக வெளியில் வந்து உருவாகி இருக்கிறோம். அப்போ இதில் புருஷர்னு சொல்லக்கூடியவருடைய சுக்கிலத்தை அதிலிருந்து உண்டானதுனால அப்போ புருஷர்னு சொல்லி வருபவருடைய உருவங்கிறது அங்கே பிரதிபலிக்குது. இதே ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே 2 பேர் சம்யோகத்தில் ஈடுபடுறாங்க. அதில் இவங்களுடைய சுக்கிலங்கிறது தனியாக வருது, அவங்களுடைய சுக்கிலங்கிறது தனியாக வருது. இதில் யாருடைய சுக்கிலத்தை அது தரித்து இருக்குதோ, அந்த கர்ப்ப பாத்திரம் தரிக்குதோ, அதாவது நிலைநிறுத்துதோ, அவங்களுடைய உருவங்கிறது அங்கே வருது. புருஷருடைய சுக்கிலம் அதில் விழுகும்போது அது நிலைநிறுத்துச்சு அந்த கர்ப்ப பாத்திரம் அப்படின்னா அது புருஷனுடைய ஒரு ஜாதியிலே அது வரும். ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த ஆணினமாகவே அந்த சந்தானம்ங்கிறது உற்பத்தியாகி வரும். ஏன்னா அந்த குரோமோசோம்ஸ் வந்து ஆண்களுடைய குரோமோசோம் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்த XXY அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸில். அதில் XX வந்து ஆண் குரோமோசோம், XY அப்படிங்கிறது பெண் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வெறும் XX சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது ஆண் குழந்தையாகவும், Xும் Yயும் சேர்ந்த பகுதியாக அந்த ஒரு நிலையில் அது இருந்துச்சு அப்படின்னா பெண் குரோமோசோமாவும் அது பெண் குழந்தையாகவும் அது உற்பத்தி ஆகும்னு சயின்ஸில் சொல்லுவாங்க. இதை தான் இங்கே சாமியும் சொல்கிறாரு. ஆண்களுடைய சுக்கிலத்திலிருந்து அந்த கர்ப்ப பாத்திரத்தில் விழுந்து அதிலிருந்து சந்தானம் உற்பத்தி ஆச்சுன்னா அது ஆண் குழந்தையாகவும், பெண்களுடைய சுக்கிலம் இலகி வந்து அதை கர்ப்ப பாத்திரத்தில் பிடிச்சிருந்து அது சந்தானமாக உற்பத்தி ஆகும்போது பெண் குழந்தையாகவும் அங்கே வருது அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்கிறார். இப்போ சீடனுக்கு வந்து இன்னொரு சந்தேகம், ஸ்திரீகளுக்கும் சுக்கிலம் இருக்குமா? இது நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. ஆண்களுக்கு மட்டும்தானே சுக்கிலம் இருக்குன்னு சொல்லிட்டு வர்றாங்க உலகத்தில். பெண்களுக்கு சுக்கிலம்ங்கிறது ஒன்று இருக்குதா அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. அப்போ சாமி சொல்கிறாரு, சுக்கிலம்ங்கிறது இந்த உலகத்தில் எத்தனை ஜீவிகள் இருக்கோ அத்தனை ஜீவிகளுக்கும் இருக்குது. ஏன்னா சுக்கிலம் தான் நம்முடைய மனமாக இருக்குது. சுக்கிலம் தான் நமக்கு அந்த உடம்புக்கான எல்லா ஊட்டத்தையும் கொடுத்துட்ருக்குது. அது இல்லைன்னா அந்த ஜீவன் செத்து போயிடும். அப்போது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இல்லை எந்த ஒரு மிருக ஜாதியோ ஆண் ஜாதி அந்த பறவை ஜாதியோ இல்லை பூச்சி ஜாதிகளோ எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டோம், எல்லாத்துலேயுமே அந்த சுக்கிலம்ங்கிறது இல்லாமல் இருக்காது. அந்த சுக்கிலம் இல்லாமல் எந்த ஒரு சிருஷ்டியும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சிருஷ்டியும் அந்த சுக்கிலத்திலிருந்து தான் முளைச்சி வெளியில் வந்திருக்கு. அப்போ அதுக்குள்ளார சுக்கிலம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிற ஒரு விஷயம். அப்போ ஸ்திரீகளுக்கும் சுக்கிலம்ங்கிறது இருக்கவே செய்யுது. என்னென்னா நமக்கு இருக்கிற மாதிரி மூத்திர துவாரம் வந்து வெளியில் இல்லை, அவங்களுக்கு உள்ளாரையே இருக்குது. அதனால அது வெளியில் தெரியறது கிடையாது. அது இலகி வர்றதே யாருக்கும் தெரியறது கிடையாது அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. இன்னொன்று,
அவங்களுடைய அந்த சுக்கிலம்ங்கிறது வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்களுடைய சுக்கிலத்துக்கும், ஆண்களுடைய சுக்கிலத்துக்கும், பெண்களுடைய சுக்கிலத்துக்கும். அது வந்து நமக்கு அந்த சம்யோக சமயத்தில வந்து அது விழுகும்போது, அதுக்கு தகுந்த மாரியான ஒரு சந்தானமா அது உற்பத்தி ஆயிருது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ ஸ்திரீயினுடைய சுக்கிலத்திலிருந்து ஸ்திரீயினுடைய ரூபமும், புருஷனுடைய சுக்கிலத்திலிருந்து புருஷனுடைய ரூபமும் வந்து சாமி சொல்லியிருந்தார். இப்போ சீடன் கேட்குறாரு, ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா, அம்மாவுடைய ஜாடையில இருப்பாங்க. ஒரு சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவுடைய ஜாடையில இருப்பாங்க. இப்போ சுக்கிலம்ங்கிறது ஆணனுடைய சுக்கிலம்னா, ஆணனுடைய ரூபம் தானே வரணும். பெண்ணுடைய சுக்கிலம் வந்து விழுந்து, அதில கர்ப்பம் தரித்து, அதில ஒரு பெண் குழந்தை பொறக்குதுன்னா, பெண்ணினுடைய ரூபம் தானே வரணும். எப்படி இந்த ஆணினுடைய ரூபம் மாறி வருது? அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வந்து அவர் கேட்குறாரு. அது எப்படி அப்படின்னா, சாமி சொல்றாரு, ஒரு புணர்ச்சி சமயத்தில, ஏக விசாரத்தில, அதாவது ஒரே கவனத்தில, அவங்க வந்து அந்த சிந்தனை மூலமா அந்த பெண்ணினுடைய அந்த ரூபத்த அவங்க நெனச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த ரூபம்ங்கிறது சுக்கிலத்தில பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா, இந்த விசாரம் அப்படிங்கிறது தான் உருவமே. விசாரம்னா எண்ணம். நாம நெனைக்கிறது தான் இங்க உருவமா இருக்குது. ஏன்னா, சாமி அதனால தான் இந்த உலகத்த சொப்பனம்னு சொல்றாரு. இந்த உலகம்ங்கிறது எதனுடைய சொப்பனம் அப்படின்னா, மனதினுடைய சொப்பனம். மனதினுடைய எண்ணங்கள் தான் இங்க வந்து அந்த விசாரங்கள் தான் வந்து இங்க சொப்பனமா வெளியில வந்து காமிச்சிட்ருக்குது. அப்போ அங்க எண்ணம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா, உருவம்னே கிடையாது. அந்த எண்ணங்கள் தான் அந்த உருவத்த உற்பத்தி பண்ணுது. அதனால அந்த விசாரம்ங்கிறது மனசுலேருந்து உண்டாகுது. அந்த மனம் தான் அங்க சுக்கிலமா இருக்குது. அந்த சுக்கிலத்தில அந்த விசாரம் போய் பதியும்போது, அது அப்படியே வெளியில பிரதிபலிச்சு காமிக்குது. அப்போ அந்த சிருஷ்டி தான் அங்க அந்த விசாரத்திலேருந்து வெளியில வரக்கூடிய அந்த சிருஷ்டி தான் உருவமா வெளியில வருது. அதனால தான் அந்த உருவம் அதில வந்து நிற வித்தியாசம், உருவ வித்தியாசம், அப்புறம் அந்த ஜாடை வித்தியாசம் இது எல்லாமே உண்டாகிறதுக்கு அந்த எண்ணங்கள் தான் காரணமா இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சாமி வந்து ஒரு உதாரணம் வந்து சொல்றாரு. இந்த குதிரைய வந்து அவங்க சம்யோகத்துக்காக ஈடுபடுத்துவாங்க. ஆண் குதிரை வந்து அது ரொம்ப பெரிய ஒரு ஆண் ஜாதியில, அந்த குதிரை இதிலேயே ரொம்ப உயர்ந்த ஜாதியில இருக்கக்கூடிய ஒரு குதிரைய கூப்பிட்டு வந்து வச்சு, ஒரு பெண் குதிரையோட வந்து சம்யோகத்தில ஈடுபடுத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த பெண் குதிரைக்கு முன்னாடி அந்த ஆண் குதிரை நிக்க வச்சு, அந்த உருவத்த பதியறதுக்காக மட்டும் அத வந்து நிறுத்திருவாங்க. இந்த பெண் குதிரை அந்த ஆண் குதிரைய பார்த்து தன்னோட இணையா சேரக்கூடியது இவங்க தான் அப்படிங்கிறத அது முதல்ல வந்து முடிவு பண்ணிக்கும். அது நல்லா முடிவு பண்ணதுக்கப்புறம், அந்த பெண் குதிரையினுடைய கண்ண கட்டி விட்டுட்டு, ஆண் குதிரைய அப்புறப்படுத்திருவாங்க. ஆனா, அந்த பெண் குதிரைக்கு என்ன தோணும்னா, நாம எதிர்ல பார்த்த அந்த ஆண் குதிரை தான் நம்மளோட இணை சேரப்போகுது. அதுதான் நம்மளோட சம்யோகத்தில ஈடுபட போகுதுங்கிற அந்த எண்ணத்திலேயே அது இருக்கும். அப்போ இந்த கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழுதை இருக்கு. அது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய குதிரையெல்லாம் அதிலிருந்து வந்த ப்ரீடு தான் அது. அது ஒரிஜினல் குதிரைங்கிறது இங்க இல்ல. அது கோவேறு கழுதையும், ஒரிஜினல் குதிரையும் சேர்ந்த அந்த கலப்பினம் தான் வந்து நாம பார்க்கக்கூடிய குதிரைகள் எல்லாமே. அந்த கோவேறு கழுதை அப்படிங்கிறது குதிரை மாரியே இருக்கும். அந்த ஹைட்டா கொஞ்சம் நாம நார்மலா பார்க்கக்கூடிய குதிரையை விடவும், அந்த கழுதையை விடவும் அது அடுத்த ஒரு நிலையில இருக்கும் அது. குதிரை மாரியே இருக்கும். ஆனா அது கழுதை இனம் அது. அதனால கோவேறு கழுதை அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. அரபு நாடுகளெல்லாம் அதிகமா அது இருக்கும். அந்த கோவேறு கழுதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு இந்த பெண் குதிரைக்கே தெரியாம இணை சேர விடுவாங்க. அப்படி அது சம்யோகத்தில ஈடுபடும்போது, அந்த பெண் குதிரை தான் முன்னாடியே பார்த்த அந்த ஆண் குதிரை தான் நம்மளோட சம்யோகத்தில ஈடுபட்டுட்டு இருக்குதுங்கிறத அந்த நெனப்பிலேயே அந்த சம்யோகம் முழுவதும் முடிஞ்சு போயிரும். அந்த எண்ணம் அதில இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பெண் குதிரைக்கு. அதுக்கப்புறம் அது சந்தானமா கர்ப்ப பாத்திரத்தில தரித்து அது வெளியில விழுகும்போது பார்த்தீங்கன்னா, தான் பார்த்த அதே குதிரையினுடைய ரூபம் அதில விழுந்திருக்கும். இப்படி தான் வந்து ஒரு உயர்ந்த ஜாதியில இருக்கக்கூடிய ஒரு குதிரைய அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த குதிரை மாரியே இன்னொரு குதிரைய எடுக்கிறது. சரி இதுக்கு பேசாம அந்த குதிரையவே சம்யோகத்தில ஈடுபடுத்திட்டா இந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னா, அது ஈடுபடுத்த மாட்டாங்க. ஏன்னா, அந்த அந்த ஆண் குதிரையினுடைய சுக்கிலம் இளகிடுச்சு அப்படின்னா, அதனுடைய கம்பீரமும், அந்த அழகும் கெட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையில அந்த வேலைய செஞ்சுட்ருக்கிறாங்க. அது இப்பவும் நடைமுறையில நெறைய இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சாமி குறிப்பிட்டு சொல்றாரு. அப்போ அந்த சுக்கிலம் அதிலிருந்து இளகக்கூடாது. ஆனா, அதே மாதிரி எனக்கு ஒரு குதிரை வேணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு நடைமுறைய பண்றாங்க.
இது எதனால் உண்டாச்சு அப்படின்னா அந்த விசாரம் தான் அந்த கர்ப்பத்தில் பிரதிபலித்து தான் கவனித்த அதே விஷயத்தில் அதே ஜாடையில் விழுந்தது. ஆனால் சம்யோகத்தில் சேர்ந்தது என்னமோ ஒரு கழுதை தான் அது. ஆனால் அங்கே வெளியில் வந்தது பார்த்திங்கன்னா அது விசாரத்தில் இருந்த அந்த உருவம் அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். அதனால தான் அந்த உருவங்கிறது அந்த விசாரணத்தின் மூலமாக வர்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம். இப்படி தான் அந்த புருஷன்கிற சுக்கிலம் அந்த பெண்ணினுடைய பாத்திரத்தில் விழுகும்போது அந்த பெண்ணு வந்து அதிகப்படியான ஒரே அந்த இதில் இருக்கும்போது, அந்த மோகத்தில் இருக்கும்போது ஏக விசாரமாக அந்த பெண்ணினுடைய அந்த உருவத்தை அவங்க கவனிச்சிருந்தாங்க, அதை நினச்சிருந்தாங்க அப்படின்னா ஆணினுடைய சுக்கிலம் அதில் போய் விழுகும்போது அது ஆண் குழந்தையாக வந்துடும். ஏன்னா அந்த அந்த ஜாதியில் அது வரணும். ஏன்னா சுக்கிலம்ங்கிறது ஆணினுடையது, அதனால் ஆண் குழந்தையாக வந்துடும். ஆனால் அந்த விசாரம் பெண்ணினுடையது, அந்த எண்ணம் பெண்ணினுடைய எண்ணம் அதில் பிரதிபலித்ததுனால அம்மா ஜாடையிலேயே அந்த ஆண் குழந்தை பிறந்து வருவாங்க அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது இதே மாதிரி தான் பெண்ணுக்கும் அவங்க பெண்ணுடைய சுக்கிலம் விழுந்துடும், பெண் குழந்தை பிறந்துடும். ஆனால் அவங்க ஆணை அதிகமாக அந்த ஏக விசாரணமாக அந்த நேரத்தில் நினச்சதுனால அவங்களுடைய உருவம் அந்த சுக்கிலத்தில் பிரதிபலித்து அந்த பெண் குழந்தைக்கு ஆணினுடைய ஜாடையே வந்துடும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது சீடனுக்கு இன்னொரு சந்தேகம் வருது. இப்போது புருஷ சுக்கிலத்து மற்றும் அந்த புருஷ சுக்கிலமும் அந்த பெண்ணினுடைய சுக்கிலமும் இதை மட்டுமே வச்சு ஒரு சந்தானம்ங்கிறது உண்டாகுமா அந்த அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இந்த ரெண்டும் சேர்ந்து அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. எப்படின்னா இப்போ ஏதோ ஒன்று விழுந்தால் அதான் சுக்கிலமாக அது தரித்து வந்துடுது. இப்போ ரெண்டுமே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஆனால் அது ரெண்டுமே விழாது அப்படிங்கிறதுக்கு சாமி வந்து ஒரு உதாரணம் சொல்கிறார். எப்படின்னா ஸ்திரீகளுக்கு வந்து அந்த சுக்கிலத்தில் 3 பொருள்கள் இருக்குது. நமக்கும் அதே 3 பொருள்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஸ்ருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர், ரெண்டாவது ரத்தம்னு சொல்லக்கூடிய அந்த மனசு, மூணாவது சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. இந்த 3மே இருக்குது. அவங்க சம்யோக சமயத்தில் அவங்களுக்கு வந்து முதல்ல நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரும், அதுக்கு அடுத்தது ஸ்ரோனிதம்னு சொல்லக்கூடிய ரத்தமும் விழுகுது. அதுக்கப்புறம் தான் வந்து விந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிலம் அது தனியாக வந்து விழுகுது. ஆனால் ஆண்களுக்கு வந்து அப்படி 3 தனித்தனியாக விழுகிறதில்ல, 3 சேர்ந்த மாதிரியே தான் எப்போவுமே இருக்குது. சேர்ந்த மாதிரியே தான் அது விழுகுது. நீரும் ரத்தமும் சுக்கிலமும் சேர்ந்தே விழுகுது. அவங்களுக்கு தனித்தனியாக விழுகுது. அதனால தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சுக்கிலம் கெட்டியாக இருக்கும். நான் அந்த 3 சேர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுடைய சுக்கிலம்ங்கிறது வந்து நீர்த்தன்மையில் இருக்கும், அவ்வளோ கெட்டித்தன்மையில் இருக்கிறது கிடையாது. அதனால தான் பெண்களினுடைய சருமம் வந்து மிருதுவாக இருக்கிறதுக்கு அந்த கெட்டித்தன்மையாக இருக்கக்கூடிய சுக்கிலம் தான் காரணம். ஆண்களினுடைய சருமம் வந்து கடினமாக இருக்கிற நிலைமைக்கு அந்த நீர்த்தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் தான் காரணம் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்கிறார். இப்படி தான் வந்து அந்த சுக்கிலம்ங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி கர்ப்பத்தை தரிக்குது அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது அந்த ஸ்திரீ புருஷர்களுடைய சுக்கிலத்தை பாதுகாத்து அதை வந்து ஊட்டம் கொடுத்து அதை வளர்த்தி கொடுக்குற வேலையை தான் அந்த கர்ப்ப பாத்திரங்கிறது செய்தே தவிர அந்த கர்ப்ப பாத்திரத்திலிருந்து நாம் உண்டாகிறது கிடையாது. நாம் உண்டானது எதில் அப்படின்னா பிஜம்னு சொல்லக்கூடிய அந்த வித்தாக இருக்கக்கூடிய சுக்கிலத்திலிருந்து தான். நம்மளை உண்டாக்குனது அந்த சுக்கிலம் தான். அதில் அந்த சுக்கிலம்ங்கிறது மனசுன்னு சொல்லியிருந்தார். அந்த சுக்கிலத்துக்குள்ளார முட்டை வடிவமாக இருக்கக்கூடிய சுக்கிலத்துக்குள்ளார அது நிறைஞ்சிருக்கிற வாயுங்கிறது தான் ஜீவன். அதுதான் புருஷன்னு சொல்லக்கூடியது. அப்போ அங்கே ஜீவனும் அந்த மனசும் சேர்ந்து தான் நம்மளை உற்பத்தி பண்ணி வச்சுருக்குது. அதனால தான் அவங்க சிருஷ்டிகர்த்தாவாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்மளை படைச்சது யார், நம்மளை உண்டாக்குனது யாருன்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம், கடவுளை குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போ இவங்களெல்லாம் நம்ம பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். வளர்த்தி கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஒரு கடமையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி அவங்களுக்கு அவங்க சுயரட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களே சுயமாக அந்த சந்தானம் வளர்ந்து வந்து சுயமாக சம்பாதிச்சு சுயமாக வாழ்கிறதுக்கான ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் அதை வளர்த்தி கொடுக்கறதுக்கான ஒரு பொறுப்போடு இருக்க வேண்டியவங்க தான் வந்து பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போது இந்த ஸ்திரீ புருஷர்கள் அவங்களுடைய சுக்கிலத்தை நாம் ஊதி கட்டும்போது தான் நமக்கு ஞானம்ங்கிறது உண்டாகுது. ஏன்னா அங்கே அந்த சுக்கிலம்ங்கிறது அதில் நம்ம தொடர்பு கொள்ளும் போதே நமக்கு ஆனந்தம்ங்கிறது உண்டாயிரும். அந்த சம்யோக சமயத்தில் என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய மனம்ங்கிறது அந்த சுக்கிலம் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி ஸ்தானத்தை நோக்கி தான் அங்கே போகும்.
அது போய் இப்படி தொடுகிற நேரத்தில் உண்டாகக்கூடிய அந்த இன்பம் தான் ஆனந்தம்னு சொல்லக்கூடியது. அந்த ஆனந்தத்தை அதை அனுபவிக்கிறதுக்கு அது மேலே போகுது. அதை அனுபவிச்சுட்டு உடனே அது திரும்பவும் கீழே இறங்கி வந்துடுது. வரும்போது அந்த சுக்கிலத்தையும் சேர்த்து அது இலக்கி அது எடுத்துகிட்டு வந்துடுது. அப்படி அது கர்ப்ப பாத்திரத்தில் விழ வேண்டிய அந்த விதைக்க வேண்டிய இடத்துல விதைக்கும் போது அது சந்தானமாக மாறுது. இல்லைன்னா அது சந்தானமாக மாறுறது கிடையாது. அப்படி அந்த சுக்கிலம் தான் நமக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணுது. அந்த ஆனந்தத்துலேருந்து தான் நாம் உண்டாயிருக்கிறோம். நாம் போய் சேர வேண்டிய இடமும் அந்த ஆனந்தம் தான். நாம் லயிக்க வேண்டிய இடமும் அந்த ஆனந்தமாக தான் இருக்குது. அப்போ அந்த ஆனந்தம்ங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அந்த சுக்கிலத்தை நாம் ஊதி கட்டி நிறுத்தும் போது தான் நமக்கு அந்த ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம்ங்கிறது கிடைக்கும். அதைத்தான் வந்து ரசமணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரசம் அப்படின்னா சுக்கிலம்னு அர்த்தம். மணி அப்படின்னா அதை வந்து ஊதி கட்டுறதுன்னு அர்த்தம். அப்போ அதைத்தான் ரசவாதம்னு கூட சொல்லுவாங்க. வாதம்னா வாயு, ரசம்னா சுக்கிலம். அந்த சுக்கிலத்தை வந்து அதாவது நமக்குள்ளார இருந்து ஜீவசக்தியாக வாயு வடிவாக வெளியில் போகக்கூடிய அந்த சுக்கிலத்தை அப்படி வெளியில் போக விடாமல், அந்த வாயுவாக இருக்கக்கூடிய அந்த வெளியில் போகிற அபானனை போக விடாமல் மேலும் கீழே அதை ஊதி கட்டி நிறுத்தணும். அப்போ தான் அது அதுக்கு பேர் தான் ரசவாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பேர். அதை ஊதி கட்டும்போது தான் நம்மளுடைய பிறவி பலன்கிறதே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அப்போ நாம் பிறந்து வந்து ஒரு விஷயத்தை இங்கே அனுபவிச்சுக்கிட்டு நாம் ஒரு இலக்கை எடுத்து வைக்கணும், நான் என்னவா ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பிறவி பலன் நாம் எதுக்காக பிறந்து வந்தோம் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாக சாமி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சுக்கிலத்தை ஊதி கட்டி நிறுத்தி அந்த ஆனந்தத்தில் லயிக்க வேண்டியது தான் நம்மளுடைய வேலை. அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு முறையும் பிறவி எடுத்துகிட்டு வரோம். ஆனால் அதை நம்ம செய்கிறதே இல்லை. அதை என்றைக்கு கட்டி நிறுத்துகிறோமோ அப்போ தான் நமக்கு ஞானம்ங்கிறது உண்டாகும். ஏன்னா அந்த சுக்கிலத்திலிருந்து தான் மனம்ங்கிறது உண்டாகுது. அந்த சுக்கிலத்திலிருந்து தான் விசாரங்கள் உண்டாகுது. அந்த சுக்கிலத்தினுடைய விசாரத்திலிருந்து தான் இந்த உலகம்ங்கிற உற்பத்தி, அதில் உருவங்கிற உற்பத்தி எல்லாமே உண்டாகுது. இதனால தான் நம்ம இதை உண்மைன்னு நம்பிட்டு நாம் இங்கே பந்தப்பட்டு சுகதுக்கங்கள் அனுபவித்து செத்து போகிறதுக்கும் காரணமாகுது அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்கிறார். அப்போது அதை ஊதி கட்டுறதுக்கான ஒரு வேலையை நாம் செஞ்சால் மட்டும்தான் பிறவி பெரும்பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அதை எப்படி ஊதி கட்டணும்னா, நமக்குள்ளார அது வெளியில் போகக்கூடிய வாயுவை வெளியில் போக விடாமல் நமக்கு உள்வழியாகவே மேலும் கீழும் சதா நடத்துனா அது மட்டும்தான் அது ஊதி கட்டி நிறுத்த முடியும். இல்லைன்னா அது நிற்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து சுக்கிலம்ங்கிறது அது நீர் தன்மையில் இருக்குது அப்படின்னா, அதை எப்படி நம்ம சாய்வான பகுதியில் தண்ணியை ஊற்றுனா அது பாட்டுக்கு ஓடும், எங்கேயுமே நிற்கிறது இல்லை. ஏன்னா தண்ணீரினுடைய சுவாபம் ஒழுகி ஓடுறது தான். அப்படி தான் அந்த சுக்கிலமும் நீர் தன்மையில் இருக்குது அப்படின்னா அது ஒழுகி ஓடிட்டே இருக்கும். இந்த மனம்ங்கிறது வெளியில் போய் வியாபிச்சுட்டே இருக்கும். மனம் ஒரு இடத்துல அசையாமல் நிற்காது. அது அசையாமல் நிற்கணும்னா அங்கே சுக்கிலும் கெட்டியாகிட்டே வரணும். எப்படி கெட்டியாகும் அப்படின்னா, நீங்கள் செலவு பண்ணலை, அதிலிருந்து வெளியில் வரலை, அதை மூலமாக பார்க்குறதோ கேட்குறதோ அறியறதையோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அந்த சுக்கிலத்தினுடைய அதிலிருந்து செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிட்டீங்கனாலே அங்கே சேமிப்பாக ஆரம்பிச்சிடும். அது சேமிக்க என்ன ஆகும்னா அதனுடைய கெட்டித்தன்மை ஆகிட்டே வரும். அது எவ்வளோ தூரம் கெட்டியாகுதோ அந்த அளவுக்கு மனம்ங்கிறது அசையாமல் நிற்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு தாவுது அப்படின்னா அது அங்கே கெட்டியாக இல்லைன்னு அர்த்தம். அது சாய்வான பகுதியில் ஊற்றினா ஓடுற தண்ணீராக இருக்குதுன்னு அர்த்தம். அது கெட்டியாக மனம்ங்கிறது அசையாமல் ஒரு இடத்துல நிற்க தொடங்கும். அப்படி நிற்கக்கூடிய சூழலில் தான் நாம் அங்கே வந்து நமக்கு ஞானம்ங்கிறது கிடைக்கும். அதனால தான் இந்த ஆரத்தி தட்டு காமிப்பாங்க. கற்பூரம் ஏற்றி சூளம் ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் அந்த கற்பூரம்ங்கிற அந்த கெட்டிங்கிறது எது அப்படின்னா அது சுக்கிலம் தான். அது சுக்கிலம் கெட்டி ஆகிடுச்சுன்னா நெருப்பு பிடிச்சிரும், அங்கே அக்னிங்கிறது உண்டாயிரும். அது வரைக்கும் கங்கா இருக்கிறது வந்து அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஜோதி தெரியும். நிறைய பேர் வந்து ஞானம் அடைஞ்சவங்க நிறைய பேர் அனுபவத்தில் எழுதியிருப்பாங்க. நான் உள்ள ஒரு ஜோதியை பார்த்தேன். நம்ம வள்ளலார் கூட அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார், அவர் கவனித்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது. அப்போது நமக்குள்ளார அந்த ஒளி வரணும் அப்படின்னா அங்கே வந்து அக்னி எரியணும். வெறும் கங்கா இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அது எரியணும். அது எரியணும்னா நம்மளுடைய சுக்கிலம் கற்பூரம் மாதிரி கெட்டி ஆகணும். அது ஆனாதான் அது ஊதும் போது அது பற்றிக்கும். அப்படியே அது எரியும் போது அங்கே ஜோதிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அதைத்தான் வந்து ஆரத்தியில் வந்து நமக்கு ஒரு அடையாளமாக அவங்க வந்து காமிக்கிறாங்க. அப்போது அதை ஊதி கட்டுறது தான் நம்மளுடைய பிறவி பெரும் பலன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார். அதுக்கான ஒரு முயற்சி எப்படி செய்யணும் அப்படின்னா, மேலும் கீழும் சதா நடத்தணும்னு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டார்.
அப்போது அந்த வாயு ரூபமாக வெளியில் போக விடாமல் மேலும் கீழும் நடத்துறது தான் இதுக்கான ஒரே தீர்வு. அப்போ தான் அந்த சுக்கிலம்ங்கிறது உள்ள கெட்டியாகும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட